Hi friends, welcome to TipsLavanya YouTube channel. இன்னைக்கு நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க தேங்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஹோட்டல் ஸ்டைலில் தேங்காய் சட்னி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரை முடி தேங்காய், 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு சின்ன வெங்காயம், சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், கொத்தமல்லி கொஞ்சம், உப்பு தேவையான அளவு. சட்னி தாளிக்கிறதுக்கு எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை. மிக்சி ஜாரில் தேங்காய் சட்னிக்கு தேவையானதெல்லாம் போட்டுடலாம். தேங்காயை போட்டுருங்க. சின்ன துண்டு இஞ்சி, ஒரு சின்ன வெங்காயம், ஒரு பல் பூண்டு, 2 காஞ்ச மிளகா காம்பை கிள்ளிட்டு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கொத்தமல்லியை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுருங்க. இது ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னின்றதுனால பொரியலில் அதிகமாக போடக்கூடாது. 2 ஸ்பூன் மட்டும்தான் போடணும். அதே மாதிரி நான் சொன்ன அளவு எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு மட்டும் பச்சை மிளகாயை கூட போட்டுக்கோங்க. மற்ற அளவு எல்லாமே கரெக்டாக போட்டுக்கோங்க. கொஞ்சம் அளவு கூடுச்சுன்னா கூட அந்த ஹோட்டல் ஸ்டைல் டேஸ்ட் வராது. அதனால் நான் சொன்ன அளவில் நீங்கள் கரெக்டாக போட்டு பண்ணிங்கன்னா ஹோட்டல் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். நம்ம இன்றைக்கி ப்ரீத்தி zodiac 2.0 மிக்சியில் கோகனட் சட்னின்ற பட்டன் இருக்குது. அந்த பட்டனில் வச்சு தான் நம்ம இன்றைக்கி சட்னி அரைக்க போகிறோம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. லைட் எரியுது. ஆஃபில் இருக்குது. இதை ஆனில் திருப்பி வச்சுக்கிறேன். ஆனில் வச்சுட்டு மிக்சி ஜாரை மாற்றிட்டு நான் கோகனட் சட்னின்ற பட்டனை ப்ரெஸ் பண்ண போகிறேன். தண்ணி ஊற்றாமல் அரைக்க போகிறேன். தண்ணி ஊற்றுறதுக்கு இடையில ஸ்டாப் பண்ணுறதுக்காக பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றிட்டு மறுபடியும் பாஸ் பட்டனை ப்ரெஸ் பண்ணி தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தண்ணி எதுவும் ஊற்றாமல் நம்ம கொரகொரன்னு அரைச்சிருக்கோம். இந்த அளவு கொரகொரன்னு அரைச்சதுக்கப்புறமா இதை சைடில் இருக்கிறது எல்லாம் ஒரு ஸ்பூனை வச்சு ஒத்தாப்பில் எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றி மறுபடியும் அரைச்சிக்கோங்க. சட்னியை வலுவலுன்னு அரைச்சிடாதீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சிக்கோங்க. அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னியை வேறு பவுலில் மாற்றி வச்சிடலாம். சட்னியை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. நம்ம மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றி அலசி இதில் ஊற்றிருக்கோம். அதனால் இந்த அளவுக்கு சட்னி இருக்குது. இப்போ சட்னியை நம்ம தாளித்து எடுத்துடலாம். சட்னி தாளிக்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அரை ஸ்பூன் கடுகு போட்டு கடுகை நல்லா பொரிய விட்டுறலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு குப்பு கருவேப்பிலையை போட்டு தாளிச்சிடலாம். அடுத்து 2 வரமிளகாயை போட்டு தாளிச்சிடலாம். தாளிச்சதை நம்ம சட்னியில் கொட்டிடலாம். சுவையான ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களையும் உங்களை சுற்றி உள்ளவங்களையும் நல்லபடியாக பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. Bye.